இந்த வருஷம் ரொம்ப ட்ரெண்டாக இருக்கிறது இந்த விளக்கு தான். இது வந்து தண்ணி விளக்கு. ஒன்றும் இல்லை, இது பாருங்கள், விளக்கு செட் பண்ணியிருக்காங்க. நம்ம கையில் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை நம்ம ஊற்றின உடனே இந்த விளக்கு எரிய போகுது. தண்ணியை ஜஸ்ட் இப்போ நான் கீழே ஊற்றுறேன் பாருங்கள், ஊற்றினீங்கன்னா அணைஞ்சிரும். இந்த ட்ரெண்டிங்கான தண்ணீர் விளக்கோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடி குடுவை பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் எண்ணெயை வச்சு திரி போட்டு வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி இப்படி கவுக்கும் போது லைட்டோட வெளிச்சமும் அதிகமாக இருக்கும். அதே டைம் வந்து சீக்கிரத்தில் வந்து இது அணையவே அணையாது. ஏன்னா காற்று சுற்றி அடிக்கிறது வந்து கண்ணாடி தடுத்துரும். இதோட விலை வந்து விளக்கை ஏற்றிட்டு நீங்கள் இப்படி மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த சின்ன சின்ன கேப் வழியாக அந்த வெளிச்சம் தெரியும். அது பார்க்கவும் அழகாக இருக்கும். அதே மாதிரி காற்றடிச்சாலும் விளக்க அணைஞ்சு போகாது. அண்ணாமலையார் கோயிலில் மகாதீபம் ஏற்றுவாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் மினி சைஸில் நீங்கள் ஏற்றணும்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கி நீங்கள் ஏற்றினா அப்போ ஒரு விளக்கு ஏற்றினாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நின்று எரியும். ஏன்னா எண்ணெய் அவ்வளோ ஊற்றலாம் போல இருக்குது. லக்ஷ்மி விளக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்களே பெயிண்டிங் பண்ணி நல்ல மணியெல்லாம் வச்சு செட் பண்ணியிருக்காங்க. 3 பக்கம் 3 திரி போட்டுக்கலாம். இதோட விலை கோயிலில் கும்பகலசம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பாருங்கள், தேங்காய் கும்பம் எல்லாம் செட் பண்ணி அதில் பிள்ளையாரும் லட்சுமியும் வச்சு 5 திரி போடக்கூடிய ஒரு விளக்கு. நல்ல ஒரு நேர்த்தியாக கலைப்படைப்போடு பண்ணியிருக்காங்க. இது வந்து குபேர பானை. இது வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து எங்கள் வீட்டில் செல்வம் கொளிக்கணும் அப்படின்னு நம்பப்படுற ஒரு விளக்கு. ஒரு சில்லறை காசுகள் இல்லை ஏதாவது காசை நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா மேலே மூடி வச்சு உங்கள் சாமி அறையில் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் செல்வம் கொளிக்கும் அப்படின்னு நம்பப்படுது. நல்லா கோல்டு கலரில் பளபளன்னு மினுக்கிற மாதிரி கலரிங் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. மண் விளக்காக இருந்தாலுமே உங்களுக்கு அது கொஞ்சம் கூட தெரியவே இல்லை. உங்கள் வீட்டில் கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும் ஆனால் சிம்பிளாக ஏற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விளக்கை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். கார்த்திகை தீபம் இன்னும் கொஞ்ச நாள்லேயே கோலாகலமாக கொண்டாட போகிறாங்க. இதுக்காக எல்லாருமே இப்போவே விளக்குகளை வாங்க தொடங்கிட்டாங்க. அந்த வகையில் இந்த வருஷம் எந்த மாதிரியான விளக்குகள் எல்லாம் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அதோட விலை என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். இந்த வருஷம் ரொம்ப ட்ரெண்டாக இருக்கிறது இந்த விளக்கு தான். இது வந்து தண்ணி விளக்கு. ஒன்றும் இல்லை, இது பாருங்கள், விளக்கு செட் பண்ணியிருக்காங்க. நம்ம கையில் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை நம்ம ஊற்றின உடனே இந்த விளக்கு எரிய போகுது. நீங்களே அதை பாருங்கள். தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம். தண்ணி பட்ட உடனே அப்படியே ஃபயராக எரியுது. தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டிங்கன்னா போதும். இந்த விளக்கு வந்து எவ்வளோ நேரம் எரியுனே தெரியாது, அது பாட்டு எரிஞ்சிட்டே இருக்கும். இந்த விளக்கில் வந்து தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது எரிஞ்சிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த விளக்கு போதும் எரிஞ்சது ஆஃப் பண்ணணும்னு நினச்சின்னா தண்ணியை ஜஸ்ட் இப்போ நான் கீழே ஊற்றுறேன் பாருங்கள், ஊற்றிட்டிங்கன்னா அணைஞ்சிரும். மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா போதும். ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிங்கன்னா போதும், அது பாட்டு எரிஞ்சிட்டே இருக்கும். காற்றடிச்சாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, இது பாட்டு எரியும். இந்த ட்ரெண்டிங்கான தண்ணீர் விளக்கோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 விளக்கு வாங்கினீங்கன்னா 100 ரூபா. ஊற்றிட்டோம், அவ்வளோதான். இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் ஒரு விளக்கு. அது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து எந்த வித டிசைனும் இல்லாமல் இருந்தது. இப்போ தண்ணீர் விளக்குலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசைனாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைனாக கொடுப்பாங்க. இதுவுமே நீங்கள் வாங்கிக்கலாம். விலையில் எந்த மாற்றமும் இல்லை. இதுவுமே 4 விளக்கு 100 ரூபா தான். அடுத்தது பார்த்திங்கன்னா பேட்ரி கேண்டில். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஆன் பண்ணி வச்சிங்கன்னா போதும், அது பாட்டு எரிஞ்சிட்டே இருக்கும். இப்போ இது பகலில் நம்ம பார்க்கறதால லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால நம்ம நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா பிரைட்டாக தெரியும். அதே போல் நம்ம சொல்கிற விலை எல்லாமே நீங்கள் நேரில் வந்து வாங்குறீங்க, கொஞ்சம் பீஸ் அதிகமாக வாங்குறீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் குறைச்சி கூட தருவாங்க. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா. அடுத்ததாக இதை பாருங்கள், விளக்கு மாதிரியே அதுவும் கோல்டு மோல்டிங்கில் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து உங்களுக்கு பேட்ரி விளக்கு தான். நீங்கள் வேணும்னா நீங்கள் இப்படி ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை ஆன் பண்ணி வச்சிங்கன்னா ஆன் பண்ணி வச்சிங்கன்னா அது பாட்டு எரியும். மறுபடியும் நீங்கள் போதும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம். இதெல்லாம் நீங்கள் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு விளக்கு வச்ச அந்த ஃபீல் வரும். இதோட விலை வந்து 40 ரூபா. அடுத்ததாக நம்ம வந்து பாரம்பரியமாக நம்ம விளக்கு அகல் விளக்கு அப்படின்னாலே அந்த அகல் விளக்கு இதுதான் ஒரிஜினல் அகல் விளக்கு. அச்சில் செய்யப்படக்கூடிய இந்த விளக்கு பார்த்திங்கன்னா இவங்க வந்து நாங்கள் மண்ணெல்லாம் கிராமப்புறத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் தூய்மையான மண்ணில் பண்ணுறோம், அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்களுக்கு அது நல்ல நறுமணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விளக்கு பார்த்திங்கன்னா 3 விளக்கை 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தது வந்து நம்ம பாரம்பரியமாக யூஸ் பண்ண அந்த அகல் விளக்கு, அச்சு விளக்கு, அதுலேயே கொஞ்சம் டிசைன் பண்ணி போட்டிருக்காங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா
3 விளக்கு வந்து 10 ரூபா. ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, அச்சு வச்சு பண்ணியிருக்காங்க சின்ன விளக்குன்னு. அதை விட இது குட்டி விளக்கு. இதெல்லாம் 5 விளக்கு வாங்கினீங்கன்னா 10 ரூபா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் 7 திதி விளக்கு இருக்குது. அது இல்லாமல் 5 திதி விளக்கு இருக்குது. இது கொஞ்சம் பெரிய சைஸு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 40 ரூபா வருதான். உங்களுக்கு பாருங்கள், இதுலேயுமே கொஞ்சம் டிசைன்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த 7 திதி விளக்கு. இது சின்னதாக இருந்தாலுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. இதோட விலை பார்த்தீங்கன்னா 20 ரூபா. அடுத்ததாக நம்ம கையில் பார்த்தீங்கன்னா 2 விளக்கு இருக்குது. ஒன்று வந்து சின்ன சைஸு, ஆனால் 7 திரி விளக்கு, 7 திரி போட்டுக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 5 திரி. இதில் 5 திரி போட்டாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைஸு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால உங்களுக்கு அது கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் நேரத்துக்கு நின்று எரியும். இதோட விலை பார்த்தீங்கன்னா 40 ரூபா. இதோட விலை பார்த்தீங்கன்னா 20 ரூபா. நம்ம கையில் இப்போ 2 விளக்கு இருக்குது. ஒன்று தாமரை விளக்கு, தாமரைக்கு நடுவில் விளக்கு இருக்க மாதிரி இருக்கும். இன்னொன்று கண்ணாடி குடுவை. கண்ணாடி குடுவை பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் எண்ணெயை வச்சு திரி போட்டு வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி இப்படி கவுக்கும்போது லைட்டோட வெளிச்சமும் அதிகமாக இருக்கும். அதே டைம் வந்து சீக்கிரத்தில் வந்து இது அணையவே அணையாது. ஏன்னா காற்று சுற்றி அடிக்கிறது வந்து கண்ணாடி தடுத்துரும். இதோட விலை வந்து 60 ரூபா. அதே மாதிரி தாமரை வடிவில் ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா. இங்கே பாருங்கள், யானை மேலே வந்து விளக்கு வச்சு சூப்பராக ஒரு டால் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடியே 200 ரூபா. அதாவது 2 விளக்கு 200 ரூபா. ஒரு விளக்கு வாங்கினீங்கன்னா 100 ரூபா. நல்ல பெயிண்டிங்லாம் பண்ணி கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. யானை விளக்கு. அடுத்ததாக இங்கே பாருங்கள், தூக்குனாங்குருவி கூடு டைப்பில் அதுக்குள்ளே சின்னதாக ஒரு விளக்கு வச்சுறாங்க. இது சிங்கிள் பீஸ் வாங்கினீங்கன்னா 60 ரூபா. இந்த விளக்கு வந்து துளசி மாடம், வீட்டில் துளசி மாடம் வச்சுருப்பாங்க, அதையே விளக்காக சின்னதாக பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கை ஏற்றிட்டு நீங்கள் இப்படி மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த சின்ன சின்ன கேப் வழியாக அந்த வெளிச்சம் தெரியும். அது பார்க்கவும் அழகாக இருக்கும். அதே மாதிரி காற்றடிச்சாலும் விளக்கை அணைஞ்சு போகாது. இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூடி போட்ட விளக்கு வந்து 60 ரூபா. 5 திரி விளக்குலேயே ரங்கோலி விளக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து பட்டாம்பூச்சி போட்டு அது இல்லாமல் நல்லா கலர் கலராக அடித்து வச்சுருக்காங்க. இது ஒரு பீஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 ரூபா. உங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வாங்கிக்கலாம். அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா மகாதீபம், அண்ணாமலையார் கோயிலில் மகாதீபம் ஏற்றுவாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் மினி சைஸில் நீங்கள் ஏற்றணும்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கி நீங்கள் ஏற்றினா ஒரு விளக்கு ஏற்றினாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே நின்று எரியும். ஏன்னா எண்ணெய் அவ்வளோ ஊற்றலாம் போல இருக்குது. இந்த விளக்கோட விலை பார்த்திங்கன்னா 70 ரூபா. லக்ஷ்மி விளக்கு, விநாயகர் விளக்கு. லக்ஷ்மி விளக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவங்களே பெயிண்டிங் பண்ணி நல்ல மணியெல்லாம் வச்சு செட் பண்ணியிருக்காங்க. 3 பக்கம் 3 திரி போட்டுக்கலாம். இதோட விலை வந்து 200 ரூபா. அதே மாதிரி விநாயகர் விளக்கு நீங்கள் இதுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணியை ஊற்றிட்டு நடுவில் வந்து விளக்கை ஏற்றினீங்கன்னா சின்ன சின்ன பூவை வச்சிங்கன்னா கூட இந்த இடத்துல பூவை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா தண்ணியில் மிதக்கும். நடுவில் விளக்கு எரியும் போது கொஞ்சம் அழகாக இருக்கும். அதே மாதிரி இங்கே விநாயகரையும் அவங்க வந்து வச்சுருக்காங்க. இது வந்து 150 ரூபா. இது பார்த்தீங்கன்னா மயில் விளக்கு, மயில் ஷேப்பில் ஃபுல்லாக ஒரு உருவத்தை வந்து செதுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதில் விளக்கு வச்சுருக்காங்க. மயில் விளக்கு வாங்கினீங்கன்னா மயில் மாதிரியே இருக்கும். நீங்கள் வீட்டில் அழகாக விளக்கு ஏற்றிக்கலாம். மயில் விளக்கோட விலை 100 ரூபா. இது வந்து கும்பம் விளக்கு, கோயிலில் கும்ப கலசம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பாருங்கள், தேங்காய் கும்பம் எல்லாம் செட் பண்ணி அதில் பிள்ளையாரும் லட்சுமியும் வச்சு 5 திரி போடக்கூடிய ஒரு விளக்கு. நல்ல ஒரு நேர்த்தியாக கலைப்படைப்போடு பண்ணியிருக்காங்க. இது ஒரு விளக்கு வாங்கினீங்கன்னா ஒரு விளக்கு மட்டும் 200 ரூபா. இந்த வருஷம் புதுசாக இந்த விளக்கு வந்திருக்கு, குபேரன் விளக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு இடம் விட்டு நடுவில் விளக்கு எரியும். ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும். இந்த விளக்கு வந்து நல்லா கலர் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. வெறும் 50 ரூபா மட்டும்தான். அடுத்ததாக இங்கே பாருங்கள், பிள்ளையார் 5 திரி விளக்குலையே வந்து இங்கே நடுவில் ஃபுல்லாக நீங்கள் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றுனீங்கன்னா அதுக்கப்புறம் அதில் பூ போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பிள்ளையாரை வச்சுட்டு நீங்கள் இதில் எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றினீங்கன்னா பார்க்கவே ஒரு ரிசப்ஷனில் வைக்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான டிசைனில் பண்ணியிருக்காங்க. அதையுமே பெயிண்ட் வச்சு கல் வச்சு தரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. மொத்தமாக இதோட விலை 300 ரூபா. இது வந்து குபேர பானை. இது வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து எங்கள் வீட்டில் செல்வம் கொளிக்கணும் அப்படின்னு நம்பப்படுற ஒரு விளக்கு. அடியில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அரிசி, இந்த முதல் பானை ஃபுல்லாக அரிசியை கொட்டி நீங்கள் வச்சிடணும். 2வது பானையில் உப்பை கொட்டி வச்சிடணும். 3வது பானையில் ஒரு சில்லறை காசுகள் இல்லை ஏதாவது காசை நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா மேலே மூடி வச்சு உங்கள் சாமி அறையில் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் செல்வம் கொளிக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த விளக்கோட விலை வந்து மொத்தமாக சேர்த்து இந்த குபேர பானையோட விலை வந்து 250 ரூபா. அதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காவி கலரில் பெயிண்ட்லாம் அடித்து டிசைனில் கல்லெல்லாம் வச்சு நல்லா ரெடி பண்ணி தராங்க. இது பார்த்தீங்கன்னா கற்பக விருட்சம் விளக்கு. இந்த விருட்ச மரம் இருக்குது, அதுலேயே வந்து விளக்கை செட் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் எங்கேயாவது ஆணியில் மாட்டி தொங்க விடணும்னு வச்சிங்கன்னா செவுத்தில் நீங்கள் ஆணியில் மாட்டி அப்படி தொங்க விடலாம். இந்த விளக்கு வந்து ஒரு ஜோடி 100 ரூபா. இது பார்த்தீங்கன்னா யானையிலேயே 5 திரி விளக்கு.
5 திரி போட்டுக்கலாம். உங்களுக்கு யானை வந்து அழகாக யானையோட வடிவத்தில் செட் பண்ணியிருக்காங்க. இந்த விளக்கு ஒரு ஜோடி வாங்கினீங்கன்னா 250 ரூபா, அதாவது 2 பீஸ் வாங்கினீங்கன்னா 250 ரூபா. விநாயகர்லேயே பார்த்தீங்கன்னா பூ விநாயகர் விளக்கு, நம்ம ஏற்கனவே விநாயகர் விளக்கு பார்த்துருந்தோம். இது பார்த்திங்கன்னா சாமந்தி பூவையே விநாயகர் வடிவத்தில் பண்ணி இந்த விளக்கை ரெடி பண்ணியிருக்காங்க. சாமந்தி பூ விநாயகர் எடுத்திங்கன்னா ஒரு ஜோடி 100 ரூபா. அதே மாதிரி இங்கே பாருங்கள் வெண்டைப்பூ விநாயகர், இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து அவங்க அந்த ஷேப்பை அழகாக பண்ணியிருக்காங்க. இதையும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆணியில் மாட்டணும் இல்லை கயிறில் கட்டி தொங்கணும்னு நினச்சின்னா அதை நீங்கள் பண்ண முடியும். இதுவுமே ஒரு ஜோடி 100 ரூபா. பெண்கள் வந்து விளக்கேற்றக்கூடிய அந்த காட்சியை அப்படியே ஒரு விளக்காக பண்ணியிருக்காங்க. இது பேர் பாவை விளக்கு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோட வடிவத்தை அழகாக வந்து மோல்டிங்காக நல்லா பளபளன்னு பண்ணியிருக்காங்க. லைட்டு கிளார்லேயும் பார்க்கவே அழகாக இருக்குது. இது ஒரு ஜோடி வந்து 250 ரூபா. இது பார்த்திங்கன்னா பித்தளை முலாம் பூசப்பட்ட 5 திரி விளக்குகள். நல்லா கோல்டு கலரில் பளபளன்னு மினுக்கிற மாதிரி கலரிங் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. மண் விளக்காக இருந்தாலுமே உங்களுக்கு அது கொஞ்சம் கூட தெரியவே இல்லை. உங்கள் வீட்டில் கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும் ஆனால் சிம்பிளாக ஏற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விளக்கை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஒரு ஜோடி 2 விளக்கு எடுத்திங்கன்னா 120 ரூபா. இப்போ நம்ம கையில் லட்சுமி பாதம், ராமர் பாதம் 2 விளக்குகளும் இருக்குது. இதில் லட்சுமி பாதம் பார்த்திங்கன்னா நல்ல காவி கலரில் கடிச்சு பிங்க் கலரில் டிசைன்லாம் போட்டு விற்கிறாங்க. இது ஒரு ஜோடி 150 ரூபா. அதே மாதிரி ராமர் பாதம் பச்சை கலரில் அந்த ஃபுல் கலருமே அதில் வந்து பச்சையாக கொடுத்துருக்காங்க. ஸ்வஸ்திக் சிம்பிள் போட்டு ராமர் பாதம் ஒரு ஜோடி 150 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா லிங்கம் விளக்கு இருக்குது. அது இல்லாமல் கை விளக்கு, நம்ம கையை எப்படி கூச்சா வருது இல்லையா ஷேப்பு, அந்த ஷேப்லேயே விளக்கை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். அதே மாதிரி இது வந்து சிவலிங்கம், லிங்கத்திலேயே விளக்கு இருக்கா மாதிரி நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல் டிசைன் கூட நீங்கள் பாருங்கள். இந்த 2 விளக்குமே, இந்த விளக்கை எடுத்தாலும் சரி இந்த விளக்கை எடுத்தாலும் சரி, ஜோடி 50 ரூபா. அடுத்ததாக பீங்கான் விளக்கு நம்ம பார்க்க போகிறோம். சில பேர் வந்து மண்ணில் வேணாம் பீங்கானில் வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. பீங்கான் விளக்கம் வச்சுருக்காங்க. பீங்கான் விளக்குலேயே ஒரு திரி, ஒரே ஒரு திரி போடுற மாதிரி இருக்குது. சின்னதில் அழகாக என்ன மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இது எடுத்திங்கன்னா ஒரு பீஸ் மட்டும் 20 ரூபா. அதுலேயே எனக்கு 5 திரி போடணும் அப்படின்னு சொல்லி எடுத்திங்கன்னா அதுவுமே இருக்குது. 5 திரி போடுறதும் 20 ரூபா தான். அது இல்லாமல் பெரிய சைஸ் இருக்குது. பெரிய சைஸில் 5 திரி போடலாம். இதோட விலை வந்து 60 ரூபா. மண் விளக்குலேயே மினி குத்து விளக்கு செஞ்சுருக்காங்க. அதுவுமே நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக கலரிங் பண்ணி உள்ளெல்லாம் டிசைன் போட்டு கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லான ஒரு விளக்காக பண்ணியிருக்காங்க. இந்த விளக்கு வாங்கினீங்கன்னா ஒரு விளக்கு 50 ரூபா, ஜோடி விளக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா 100 ரூபா. வண்ணம் பூசப்பட்ட விளக்குலேயே, கலர் அடித்த விளக்குலேயே 4 திரி போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த விளக்கை வாங்கிக்கலாம். உள்ளே எந்த மாதிரி டிசைன் போட்டிருக்கான்னு பாருங்கள். இது ஒரு பீஸ் வாங்கினீங்கன்னா 70 ரூபா. கலரிங் பண்ண விளக்குலேயே 2 டைப் இருக்குது. ஒன்று மயில் தொகையை விரித்த மாதிரி ஒரு டிசைன், இன்னொன்று பார்த்திங்கன்னா 4 திரி போடக்கூடிய விளக்கு. இந்த 2 விளக்குகளுமே இது எடுத்தாலுமே ஒரு பீஸ் 30 ரூபா, இது எடுத்தாலுமே ஒரு பீஸ் 30 ரூபா. அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா 4 திரி விளக்கு, அதுவே ஒரு செட்டாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி மொத்தமாக பேக் பண்ணி ஒரே செட்டாக வச்சுருக்காங்க. அது ஃபுல்லாக கலரிங் பண்ண விளக்கு. இதில் நீங்கள் ஒரு விளக்குலேயே 4 திரி போடலாம். அப்படி பார்த்தா மொத்தம் 16 திரி போடலாம் இந்த செட்டில். இது ஒரு செட்டு வாங்கினீங்கன்னா 100 ரூபா, 4 விளக்கு இருக்கும். அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா நவகிரக விளக்கு. மொத்தம் 9 விளக்கு இருக்கும், 9 திரி போட்டுக்கலாம். அது இல்லாமல் நடுவில் நீங்கள் தண்ணீர் ஊற்றி அதில் வந்து பூவை வச்சிங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கலர் பண்ணி நல்ல டிசைனாக பண்ணியிருக்காங்க. இந்த விளக்கு ஒரு பீஸ் எடுத்திங்கன்னா 250 ரூபா. நிறைய விளக்குகளை நம்ம பார்த்தோம், ஆனால் நம்ம பார்த்தது எல்லாமே பாதி விளக்குகள் தான் அப்படின்னு சொல்லணும். இன்னும் எக்கச்சக்க டிசைன்கள் இங்கே இருக்குது. இந்த இடத்தோட லொக்கேஷனை நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் உங்களுக்கு விளக்குகள் இங்கே பார்த்த விளக்குகள் ஏதாவது வேணும் அப்படின்ற பட்சத்தில் நேரில் வந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.